வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, எதுலேயுமே ஒரு பிடிப்பில்லை, ஒரு வெறுமையாக இருக்குது, வாழ்க்கை சலிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஏன் ஏற்படுது? முதல்ல அவங்கள இந்த மாதிரி சுயமாக சிந்திக்கிறாங்களே, யோசிக்கிறாங்களே, அப்போவே அவங்க சரியாக தான் பாதையில் பயணிக்கிறாங்கங்கிறத சொல்ல முடியும். எனக்கு சலிப்பு வருது, எனக்கு வெறுமையாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம உணரும்போது இந்த உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு, அப்படி தானே? சரி, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எதுவுமே பிடிப்பு ஏன் வரல அப்படின்னா, நாம் ஒரு மனதுக்கும் உடலுக்கும் இலகுவாக ஆன்மா லயத்தோடு வேலை செய்யாமல் மற்றவங்களுக்காண்டி, குடும்பத்துக்காண்டி, வேலை சம்பாதிக்கிறதுக்காண்டி யாருக்கோ வேலை செய்யும்போது இப்படி ஒரு பிடித்தம் இல்லாமல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அதுவும் இல்லாமல் இவங்க கட்டாயம் அதை உணர்கிறாங்க, வேறு வழியே இல்லைன்னு உணர்கிறாங்க. அப்போ பிடிக்காம தான் அந்த செயல் செஞ்சாகணும். அது இன்க்ளூடிங் சமையலாகட்டும். நல்லா செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும். அதை உங்களை மாதிரி சமையல் செய்ய முடியுமா, நீங்கள் வைக்கிறது ரொம்ப சூப்பர், நீங்கள் செய்கிற வேலை யூனிக்காக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லியே செய்ய வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இவங்களும் அதுக்குள்ளே சரி அவங்களுக்காண்டி நம்மளை விட்டு செஞ்சுருப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் அது முழுமை பெற்றோம். அது எவ்வளோ நாள் அந்த மனிதர்கள் கூட அந்த செயல் செய்யணுமோ அது முழுமை பெற்றோம். இவங்க அது முழுமை பெற்றதுக்கப்புறமும் அங்கே செயல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறதுன்னா, சில மனிதர்கள் சில நேரங்கள் மாதிரி அந்த வேலைகளும் அது கூட இருக்கிறதும் இருந்திருக்கும். அது தாண்டி இவங்க வேலை செய்வாங்க. அப்போ என்னென்னா சலிப்பு வரும். இது வரைக்கும் பொறுமையாக தானே இருந்தோம், இப்போ என்ன வந்தது, இது வரைக்கும் நல்லா தானே செஞ்சோம், இப்போ என்ன வந்ததுன்னு இவங்களே கேட்பாங்க. எல்லார்ட்டையும் முந்தி மாதிரி நீங்கள் இல்லையே, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, சோர்வாக இருக்கீங்கன்னே, ஆமாங்க எனக்கு இப்போது விருப்பம் இல்லை தான், ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, ஆனால் அதை நான் கட்டாயத்தின் பேரில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு 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 பற்றே இல்லை, ஒரு ஆசையே இல்லைன்னா அதில் செய்ய முடியாது. அது ஒரு விஷயம். அது கலண்டுரும், இயல்பாகவே கலண்டுரும். இது ஒரு காரணம். இந்த இயல்பாகவே கலண்டால் கூட இந்த சுற்றி இருக்கவங்க விட மாட்டாங்க. ரெண்டாவது இவங்களுக்கு அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இருக்காது. அப்படி ஒரு வேளை போகலாம் அப்படின்னு அவங்க பெர்மிஷன் கொடுத்தா கூட இவங்க போக மாட்டாங்க. ஏன்னா எப்படி விட்டுட்டு போகிறது இவ்வளோ நாள் இருந்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு அம்மா கூட இருந்து எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, போதும் நான் ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிறேன், இல்லைன்னா நான் வேலையை பார்த்துக்கிறேம்மா, நீ போன்னா அவங்க போக மாட்டாங்க. சரி இருக்கட்டும், கொஞ்ச நாள் இவ்வளோ நாள் செஞ்சுட்டே கண்ணு, இதே கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன், உனக்கு நீ ஹாஸ்டலுக்கு போகிற வரைக்கோ இல்லைன்னா உனக்கு கல்யாணம் பண்ணி போகிற வரைக்கும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க அதை பிடிச்சி வச்சுக்குவாங்க. பிடிச்சிட்டு இப்போ என்ன பிரச்சனைனா, விரும்பியும் செய்ய முடியல, பிடிக்கலன்னு ஓடவும் முடியாது. இந்த சுச்சுவேஷனுக்கு அவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ இது ஒரு ரீசன். இப்போது இது இயல்பாக எல்லாத்துக்கும் இந்த டைம் நடந்துகிட்டே இருக்கிறது தான். ஒரு செட்பேக் ஆகும் எல்லாத்துக்கும் ஒரு டைமில். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஷிஃப்ட்டை இவங்க என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, சலிப்பாகவும் வெறுமையாகவும் என்னடா இது அப்படின்னு ஒரு இதாகுது. இதை இன்னொரு தளத்துக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு வேண்டி இந்த செயல் நடக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ உங்கள் மனம் உடலும் அதுக்கு ஒத்துழைக்காமல் முரண்படிக்குது. அதனால தான் ஒரு மனம், உங்கள் ஆன்மா இதெல்லாம் அங்கே போ அப்படின்னு சொல்லி, இதை விடு அப்படின்னு சொல்லுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லை சூழ்நிலை காரணமாக இவ்வளோ நாள் பழகிட்டேன், ஸோ இதை விட முடியாது அப்படின்னு சொல்கிறது. அது வேலையாக இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும், உங்கள் வீட்டு வேலையாக இருக்கட்டும், வெளியில் போய் ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற உமனாக இருக்கட்டும், இல்லை இதே ஜென்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல இந்த சலிப்பையும் இந்த வெறுமையும் ஏற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே எனக்கு சலிப்பு வருது, வறுமை வருது, பிடிக்கல அப்படிங்கிறத ஏற்றுக்கணும், வெறுக்கக்கூடாது.
நீங்கள் எப்போ அதை வந்து வெறுக்கிறீங்களோ, முரண்படுறீங்களோ, அது வந்து உங்களை வந்து டைட் பண்ணும், டென்ஷன் ஆக்கும். எதிராளி கூட வந்து சுமூகமாக செய்கிறத விட உங்களுள்ளே நீங்கள் முரண்பட்டு போயிடுவீங்க. அது ஒரு விஷயம். நீங்கள் உங்களுக்குள்ளே உங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னா, உங்களே உங்களுக்கு இதாக போச்சுன்னா, நீங்கள் அடுத்த செயல் செய்கிறதுக்கு உங்களுக்கு யோசனை தாண்டி எனர்ஜியே இருக்காது. ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதைத்தான் நீங்கள் வந்து சலிப்பாகவும் ஒரு மாதிரி எந்த இதுலேயும் வந்து பிடிப்பு இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. 2வது, இதோட தொடர்ச்சி என்னாகும் அப்படின்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, வெறுமை வந்துடும். என்ன பண்ணணும்னு தெரியல பார்த்தீங்களா? ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் சலிப்பே வருது. அது ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சலிப்பே வராதுல்ல. அதுவும் இல்லாமல் அது இப்போது நீங்கள் என்னதை புரிஞ்சுக்கணுன்னா, நமக்கு பிடிக்காத ஏதோ செய்கிறோம், இல்லைன்னா நம்ம ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தது நிறைவடைஞ்சு காலம் முடிஞ்சு விட்டது, அதுலேருந்து நம்ம வெளியே அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல சாங் கேளுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் மனம் வந்து இப்போது ஒரே ஆன்மா, மனம், இந்த மாதிரி இந்த ஆன்மீகத்திலேயே கேட்டுகிட்டே இருக்குது, சரிங்களா? நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, எதை விட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் இந்த மாதிரி சாங்கு, அப்புறம் நல்லா குக் பண்ணுறது, இல்லை காஃபி நல்லா உட்காந்து ஒரு 6 மணிக்கு காத்தால இந்த மாதிரி சன் உதிக்கிற டைமில், இல்லைன்னா மழை டைமில் வந்து அழகான ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு காஃபியோட ருசித்து சாப்பிட்றது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, சின்ன குழந்தைங்கள்லாம் விளையாடுறாங்கன்னா அதை உட்காந்து வேடிக்கை பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்க் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா, அந்த பார்க்கில் போய் உட்காந்து சுற்றி நடக்கிறது, சும்மா ஜஸ்ட்டு அப்படி வேடிக்கை மட்டும் பார்க்குறது. அங்கே ஒரு பட்டர்ஃப்ளை போகிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த பறவைகளோட சத்தம், சின்ன குழந்தைங்க விளையாடுறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரசித்து பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள அந்த வெறுமை கொஞ்சம் பூர்த்தி அடையும். ஏன் அந்த வெறுமையாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் யாருங்கிறத தேடுறதும்போது ஒரு முரண்பட்டு நிற்கிறீங்களா? அது ஸ்பீடு உங்கள் மனமும் உடலும் இப்போ ஒரு ஒரு இது 2 மொத்த ஹோல் பிரச்சனைக்கு என்ன காரணம்? மனமும் உடலும் ஆன்மாவும் ஒத்துழைச்சு வேலை செய்யலை. உடல் வந்து சரின்னு சொல்லும்போது, தியானம் பண்ணும்போது மனம் ஒத்துக்காது. மனம் சரி, நான் தயாராக இருக்கேன்னு சொல்லும்போது உடல் வந்து இல்லை, நான் இன்றைக்கி இப்போ தியானம் பண்ண முடியாது, நான் படுத்து தூங்கணும், எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லும். சரி, ஆன்மா, மனம், உடல் 3ம் ஒத்துழைக்கும்போது என்ன ஆயிரும்னா, சூழ்நிலை இருக்காது. உங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த வேலை செஞ்சாகணும், ஒய்ஃபுக்கு இந்த வேலை செஞ்சாகணும், குழந்தைங்களுக்கு இந்த வேலை செஞ்சாகணும், உங்கள் பாஸ்க்கு இந்த வேலை செஞ்சாகணும், உங்கள் பிஸ்னஸ்னால் இந்த மாதிரி செஞ்சாகணும். அப்போ எல்லாமே போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா, இதுதான் இரிட்டேட் ஆகுது. இதுதான் உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு சலிப்பு வருது. அடச்சே, எப்போ பார்த்தாலும் செஞ்சதே செய்கிறோம், எப்போ பார்த்தாலும் அப்படின்னு ஒரு சலிப்பு. இது உங்களுக்கு பிடிக்கல. அதனால் என்னாகும் அப்படின்னா, நீங்கள் வெறுமையை ஃபீல் பண்ணி தான் ஆகணும். இதை ஏற்றுக்கணும். நம்ம வந்து அடுத்த ஷிஃப்ட் ஆகிறதுக்கு இது ஒரு கேப் கொடுக்கறதுக்காண்டி இது நடக்குது. நமக்குள்ளே நீங்கள் இது உள்ள இந்த மாதிரி இருக்குங்கிறத உணர்ந்துட்டாலே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு தயார்னு தான் அர்த்தம். ஒரு ஒரு எப்போவுமே ஒரு 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 டைட்டான ஒரு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்மீகத்தையே பார்த்துட்ருக்கீங்கன்னா, மோனா அப்படின்னு ஒரு ஃபிலிமு, இந்த கராத்தே கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபிலிமு, அப்புறம் என்ன ஃபிலிமு, அது ஏதோ மிராக்கிள் டாக்டரா ஏதோ ஒன்று, இந்த மாதிரி ஒரு ஃபிலிமு, அப்புறம் வந்து இந்த காட், ஈத்தியன் காட்னு நினைக்கிற ஒரு காட், இந்த மாதிரி ஃபிலிம், இந்த மாதிரி வந்து இங்கிலீஷில் டப் ஃபிலிம் இருக்கும். இந்த மாதிரி வந்து அந்த பிக்சரை வந்து அதுக்குள்ளே ஆழ்ந்து அந்த பிக்சரோடே நீங்கள் ஒரு ஆழ்ந்து போகும்போது அதுக்குள்ளே நீங்கள் மனம் ஒருநிலைப்படுது. நான் இப்போ எதுக்கு இந்த இதெல்லாம் டெக்னிக்லாம் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்குரிய டெக்னிக் தான் அதெல்லாம் சொல்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்கள் மனம், உடல், உங்கள் ஆன்மா 3 லயிச்சு இதில் பார்க்கும். இந்த மாதிரி பிக்சர், இந்த மாதிரி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு படத்தையோ இல்லை ஏதோ பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து பார்க்குறத பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். தொடர்ந்து ஒன்று பார்த்துட்டே இருந்திருப்பீங்களே, அதை நிறுத்தி அதுக்கு ஆப்போசிட்டில் கொண்டு போய் இதை கொண்டு போனால் தான் உங்கள் மனம் வந்து ஆர்ப்பரிக்கிறது வந்து கொஞ்சம் அமைதி நிலைக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சமாதானப்படுத்துகிற பிறகு அது நார்மல் நிலைக்கு அது வந்துடும். ஸோ அது மாதிரி பண்ணலாம். இதுக்கு வந்து என்ன தெரியுமா, இதுக்கு இயல்பாகவே நீங்கள் வந்து இல்லை, இந்த சதுரகிரி மாதிரி ஒரு மலை ஏற்றம், இல்லை பர்வதமலை, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்குது, கிரிவலம் போகிற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருக்குன்னா, அந்த கண்ணை மூடிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே வாக் பண்ணி போகலாம்.
அப்போ வந்து என்னென்னா அவங்க வாசி இந்த மாதிரி அந்த மாதிரி ஏறும்போது நார்மல் ஆகிடும். ஸோ உங்கள் மூச்சு இதாகிடும். சரி, நான் இது வந்து நான் ஏற்கனவே மூச்சு பயிற்சியும் பிராணாயாமம் இந்த மாதிரி யோகாவில் கொஞ்சம் பண்ணியிருக்கேங்க அப்படின்னா, அதை கொஞ்சம் ஆழமாக ஆனந்தமாக பண்ணணும். அவர் ஏதோ கடமைக்கு ஏதோ பண்ணணுமே அப்படின்னு சொல்லாமல் ரசித்து ருசித்து ஓகே அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த 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 சுச்சுவேஷனில் பண்ணணும். 2வது உங்கள் உடலை நீங்கள் முதல்ல விரும்பணும். உங்கள் உடலை வந்து நீங்கள் எப்படி விரும்பணும்னா, இந்த உடல் இருக்கிறனால தான் நான் பயிற்சி பண்ண முடியுது, இந்த உடல் இருக்கிறனால தான் அந்த வேலை செய்ய முடியுது, இந்த கால்கள் எனக்கு நடந்து எவ்வளோ இடத்துக்கு கொண்டு போயிருக்கு, என்னை இப்படி யோசிக்கிற அறிவுக்கு நன்றி, எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து நன்றி உணர்வாகவும் சரண்டர் தன்மையிலையும் ஒரு சாட்சி பாவனையாகவும் இருக்கும்போது நீங்கள் 50% உங்கள் மனம் வந்து உங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்புறம் அந்த பிராணாயாமம், அப்புறம் வந்து ஆசனம், அப்புறம் வந்து நீங்கள் வந்து அஷ்டாங்க யோகம் இந்த மாதிரி பதஞ்சலி சூத்திரத்துப்படி அந்த யமனியமம், அந்த அஷ்டாங்க யோகம் இருக்குல்ல, கிரியை, அப்புறம் தாரணை இந்த மாதிரி பண்ணி பிரத்யாகாரம் தியாரணை பண்ணி சமாதி பழகியிருந்தீங்க. இல்லைன்னா இந்த சித்த வித்தை மாதிரி தான் வாங்கியிருந்தீங்க. ஏதோ சித்த வித்தை வாங்கினா எதுக்கு இதை கேட்குறீங்க? இல்லை. அப்போ அதையே பார்த்துருப்பீங்க. ரைட், ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் தன்னை அறிதல் முக்கியம் தானே. அப்போ இது இது என்ன கேட்டால் வந்து அவங்க அந்த ஆரிஜினில் வந்துடுவாங்க. எனக்கு நீங்கள் வந்து ஆதிசங்கரர் தொட்டிங்கன்னா அந்த அந்த அவர் பேர் என்ன, சித்த வித்தை, ஐயோ அவர் பேர் டக்குனு வர மாட்டேங்குதே, பரமஹம்ச யோகானந்தர், ஆஹா இல்லை, சிவானந்த பரமஹம்சர். அப்போ அவரை தொட்டு வந்துடும். ஏன்னா அவர் தான் ஆதிசங்கரர் தான் அவருக்கு இது கொடுத்துருக்காரு. ஸோ ஆதிசங்கர்லேருந்து நம்ம வந்தோம்னா, நம்ம அந்த குறும் பரம்பரையிலேருந்து நம்ம வந்திருந்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த அந்த கிளிக்கும் உள்ளே வந்துடும். ஸோ அந்த அந்த சோல் உள்ளவங்களாம் நம்மகிட்ட கனெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அந்த மாதிரி இருந்தவங்க கூட இது மாதிரி பண்ணலாம். முதல்ல வந்து என்னென்னா, நீங்கள் முதல்ல ஹாப்பியாக இருக்க முயற்சி பண்ணணும். 2வது என்னென்னா, நான் ஆனந்தமாக தான் இருக்கேன், இது வந்து இந்த நேரத்தில் உள்ள வெறுமையும் இதையும் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் எனக்கு இது வந்து வேண்டாம், அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நீங்கள் உங்கள் மனத்துக்கு வந்து ஒரு விஷயமா ஒரு இதை போட்டுட்டீங்க அப்படின்னா, அது அடுத்த கட்டத்துக்கு அதுவே போயிடும். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது அடுத்த கட்டத்துக்கு போயிடும். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். இது இயல்பாக தான் செய்ய முடியும்னு நம்புகிறேன். இதுக்கு வந்து என்ன காரணம்னா, இதை வந்து பெருசு பண்ண தேவையில்லை. ஐயோ என்னது அப்படின்னு, இது இயல்பான ஒன்று தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கணும். 2வது, இது வந்து இயல்பாக இருக்கும்போது நம்ம வந்து இதை பற்றி வந்து ஒரு சலிப்போ ஒரு வெறுப்போ எதுவுமே பண்ண தேவையில்லை. சரி, அப்படி வந்தால் என்ன, எல்லாத்துக்கும் ஒரு 2 நாள் லீவ், ரைட். ஒரு 2 டேஸ் வந்து நான் அவுட்டோர் வர மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில், ஒரு கிராமம் மாதிரி இருந்துச்சுன்னா, அது அந்த இடத்துல ஒரு என்ன சொல்கிறது, இந்த கேரளா மாதிரி இருக்குல்ல, ஒரு நீர்வீழ்ச்சி, ஒரு இந்த குற்றாலம் அந்த மாதிரி உங்கள் ஊரில் ஏதாவது இருந்ததுன்னா அங்கே அந்த போய் நீராடலாம். உங்கள் அந்த தண்ணி ஃபுல்லாக உங்கள் தலையில் படும்போது மொத்த செல்களும் இதாகி ஆக்டிவேட் ஆகி மனம் வந்து ஒரு விதமான ஒரு மோடுக்கு வந்துடும். அதுக்கடுத்து ஆறா வந்து க்ளீன் ஆகிடும். அரச மரத்தில் ஆலமரத்து பக்கத்தில் கொஞ்சம் உட்காந்துருந்தாவோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது உங்கள்கிட்ட இருக்க அந்த சரி இந்த சலிப்புக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏதாவது நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜியை வாங்கி வச்சுருந்துருக்கலாம். பாசிட்டிவாகவே நீங்கள் சேர்த்து வச்சுட்டே இருந்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இருக்கும்போது, திடீர்னு உங்கள் சுச்சுவேஷனில் மனிதர்களில் வந்து இதை பண்ணிக்கும்போது உங்கள் எனர்ஜி லெவல் இதாகி அந்த எனர்ஜி லெவல் டவுன் ஆகும்போது சலிப்பு, ஏற்கனவே இருந்ததில் வந்து ஒரு எனர்ஜி லெவல் லோ ஆகும்போது எல்லாமே இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கவனத்தில் கொண்டுட்டு திரும்ப இருக்க முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களால் நிச்சயமாக ஒரு ஹாப்பி மைண்டுக்கு வந்துட முடியும். 2வது, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்கிறதையும் நம்ம ஃபஸ்ட் புரிஞ்சுக்கணும்.